ஜென்ஸ்க்கு வந்து நல்லா ஃபிட்டா இருக்காங்க. நல்லா எக்ஸர்சைஸ் பண்றாங்க. நெறைய விஷயங்கள் பண்றாங்க. பட் கல்யாணம்னு வரும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பொறக்கறதுல நெறைய பிரச்சனைகள் வருது. அது என்ன பிரச்சனை? எதனால மேடம்? அவங்களுக்கு செக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க? கவுண்ட்ஸ் அந்த ஸ்பெர்ம்ஸ் இது வந்து ஸ்பீட் கம்மியா இருக்கு. கம்மியா இருக்குன்னு ஆமா. சொல்லுவாங்க. உயிரணுக்கள் அது நீந்திக்கிற தன்மை எதனாலன்னு கொஞ்சம் இல்லாம சொல்லுங்களேன் இருக்கும். மேடம். நிறைய பேருக்கு நெறைய பேர் உயிரணுக்கள் இது தெரிஞ்சுக்கணும். கம்மியா இருக்கும். ம். நிறைய பேர் ஜிம்முக்கு போகும்போது என்ன பண்ணணும், சிக்ஸ் பேக் கொண்டு வரணும் அப்படின்னுக்காக நல்ல ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக நிறைய ஃபுட், நல்ல சாப்பாடு, உணவு முறை எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா. என்ன வந்து நிறைய என்ன பண்றாங்க, புரோட்டீன் பவுடரா எடுத்து ம், ம். தேவையில்லாமதெல்லாம் சாப்பிட்டு ஆமா, பாடியை ஆமா. நேச்சுரலா மெயின்டைன் பண்றதுக்கு, அவங்களுக்கு தேவையான மாதிரி பாடியை கொண்டு வரதுக்கு ஆர்டிஃபிஷியலா என்ன பண்றாங்க, கெமிக்கல் ஃபுட் எல்லாம் நிறைய சேர்த்து சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நேச்சுரலா புரோட்டீன் உணவு முறையில கிடைக்கிறது எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புரோட்டீன் பவுடர் அது இதுன்னு தேவையில்லாதெல்லாம் எடுத்து சாப்பிடுறது. மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் பாதிப்பு வருதுன்னு சொல்றேன். பாதிப்பு வந்து உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எது செட் ஆகலையா, ம். நேச்சுரலா உணவு முறையில கொண்டு வாங்க. தேவையில்லாம வந்து ஸோ நீங்க பவுடரா எடுக்கிறது அதை எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ம். நிறைய பேருக்கு நல்லா நான் பாடியை மெயின்டைன் பண்றேங்க, எந்த தொந்தரவும் இல்லை, ஏன்னா எனக்கு கவுண்டிங் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க. ம். கவுண்டிங் குறையுது அப்படின்னா சுத்தமா இல்லைன்றது வேற, ம். இருந்து குறைவா குறைச்சலா இருக்குன்றது வேற. இருக்கு. ஓகே. உங்களுக்கு அசோஸ்மோமியா இருக்கா, ம். இல்லைன்னா உயிரணுக்கள் குறைஞ்சதால என்ன பிரச்சனைன்றது பாருங்க. ம். நிறைய பேருக்கு வந்து விதைப்பையில ப்ராப்ளம் வரும்.